கோழித்தன் குஞ்சினை சீராகின் கீழே மறைப்பது போ, கழுகுத்தன் குஞ்சிகள் சீராகின் மேலே காப்பது போ, கோழித்தன் குஞ்சிகளை சீராப்பது போ, கழுகுத்தன் குஞ்சிகளை சீராகின் கீழே காப்பது போ. எண்ணினால் நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள், எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் முன்னே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் முன்னே. என் சக்தியானல்ல, என் பலத்தானல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தினதே. சக்தியானல்ல, என் பலத்தானல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஆமே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் முன்னே. ஆமே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் முன்னே. ஆதிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதா, சறுக்கிடு மேடுகளில் காரம் பிரித்து நடத்தியதா. ஆதிரில் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதா, சறுக்கிடு மேடுகளில் காரம் பிரித்து என்னை நடத்தியதா. எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் முன்னே. ஆமே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் முன்னே. Praise the Lord. Hallelujah. இந்த பாடலை நான் கேட்கிற பொழுது ஆவியானவருடைய பிரசன்னத்தை அதிகமா நான் உணர்ந்தேன். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்ததை போல நீங்கள் உணர்வீர்கள் என்று. ஹalleluya, ஹalleluya. காரில் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், எண்ணினால் ஏராளமான நன்மையால் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபையால். ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படியாக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று. ஆமென். அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். ஹalleluya. ஒருவேளை நான் சொல்றதை நீங்க செய்தியா எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஆனா இதற்கு இருக்கிற வெளிப்பாடை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களை நிச்சயமா சும்மாவே இருக்க முடியாது. ஹalleluya. சத்தத்தை வைத்து சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. இயேசுவானவர் தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரே என் இரட்சகர், அவரே என் மீட்பர், அவரே என் தகப்பனாவர் என்பது நம்முடைய வெளிப்பாடு. அது சபைக்கு கொடுத்த வெளிப்பாடு. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. என் மீட்பரானவர் அவர். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளையும் இருக்கிறவரை போல அழைக்கிறவராம். Praise the Lord. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். ஒரு பொருளாதார குறைபாடுகளா இருக்கலாம், இல்ல சமாதான குறைச்சலா இருக்கலாம், இல்ல நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காதபடினால அதுல ஒரு மிகுந்த வேதனையோடு கூட ஒரு பாடுகள் மத்தியில் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுடைய இந்த சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு அவர் நம்மேல் வைத்த திட்டத்தை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். நல்ல இன்னொரு விஷயம் கூட நான் பக்கத்துல இருக்க நல்ல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், சத்தமா சொல்லுங்க, ஆனால் கர்த்தரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். நல்ல திருச்ச முகத்தோட சொல்லுங்க. எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்களை குறித்ததான தேவ திட்டம் பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை குறித்ததான, உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டம் மிக பெரியதா இருக்குது. ஹalleluya. பிசாசானவன் அன்று மகிமையை எடுத்துக்கொள்ளும்படியாக நினைத்தாலும் அவர் மகிமையை கொடுக்காதபடியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் அவதரித்து மனுஷன் தன்னுடைய மகிமையை இழந்து போனதான அந்த மகிமையை கூட அவர் சிலுவையிலே
நமக்காக அடிக்கப்பட்டு மீண்டுமாக அந்த மகிமை எடுத்துக்கொண்டாராம் பிசாசுடைய கிரியில் இருந்து. சத்தத்தை வைத்து சொல்லலாமா? அதே போல இந்த நேரத்திலே, இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே பிசாசானவன் என்னுடையத்திலிருந்து எதெல்லாம் எடுத்துக்கொள்ள நினைச்சானோ அதை கர்த்தர் இரட்டிப்பாக என் கைகளை தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆனால் என் தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாகி அவர் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிதாவானுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்தவர் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைக்கப்பட்ட பொழுது அவர் கூட இருந்தார் என்ற வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு என்ற வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவ்வளவு வெளியேறப்பட்ட தெய்வம் நம்மை தேடி வந்திருப்பது என்று நாம் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக சொல்லி விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு. நன்றி இயேசுவே, இயேசுவே, ஆமென். நன்றி இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி நன்மைகள் 1000 உண்டு. என் சக்தியால் அல்ல, என் பலத்தால் அல்ல, ஆமென். சக்தியால் அல்ல, என் பலத்தால் அல்ல, என்னை நாட. என் சக்தியால் அல்ல,
ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை விட்டு சொல்லலாமா? ஹalleluya. அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை போற்றுகிற பொழுது, அவரை புகழ்கிற பொழுது, ஓ தேவ பிரசன்னம் மூடட்டும், மூடட்டும், சபையை மூடட்டும். ஹalleluya ஹalleluya. மீண்டுமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க ஆண்டவரை உண்மையை ஆராதிக்கிற பொழுது அவர் நிச்சயமாகவே அவர் உங்களிடத்தில் தேடி வந்து உங்கள் மேல் கைகளை வைத்து உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்னுடைய சுய பலத்தினால எதிர்க்கிறதான முடிவுகளை காட்டிலும் பரிசுத்த ஆராதனையிலே பலிபீடத்திற்கு முன்பதாக அவருடைய அபிஷேகத்தினாலும் நான் எடுக்கிற தீர்மானத்தினாலும் நான் வைக்கிற ஆராதனையினாலும் அநேக கட்டுகளையும் கர்த்தர் உடைக்க முடியும் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஓ எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த அவர் சித்தமுள்ளவர் இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, தகப்பனை போல அவர் நம்மளை தேற்றி ஆற்றி அரவணைத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே என் தகப்பனுக்கு சொந்தமான எல்லாமே ஓ தெய்வ பிள்ளைகளாக உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்போம். என் தகப்பனுக்குரிய ஆசீர்வாதங்கள், என் தகப்பனுக்குரிய சுதந்திரங்கள், என் தகப்பனுக்குரிய சொத்துக்கள், என் தகப்பனுக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் சுதந்தரிக்கிறேன். கண்ணீர் இல்ல, பாடுகள் இல்ல, உபத்திரவங்கள் இல்ல, எல்லாத்துக்கும் விசுவாசத்தில் அறிக்கையிடுங்க பாப்போம். என் ஆராதிக்கிற எந்த ஒரு மனிதனையும் பிசாசானவன் நெருங்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறபடியினாலே மகிமை மகிமை மகிமை. இந்த வெளிப்பாட்டை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டு. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மாற்றம் உண்டு. கிறிஸ்துவின் இரட்சகர், கிறிஸ்துவின் தகப்பனானவர், கிறிஸ்துவின் மீட்பர் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடியினாலே, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடியினாலே அவருடைய மகிமை இந்த நாட்களில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற டாடி, திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்று 400 ஆண்டுகள் தீர்க்கதரிசிகளுடைய சத்தம் இல்லாமலும் வேத வாக்கியங்கள் இல்லாமலும் இருண்டு போயிருந்ததான் அந்த காலத்திலே என் இயேசுவானவர் மகிமையாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக கர்த்தருக்கு வெளிப்பட்டதை போல ஓ மந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தராக இயேசுவானவர் மீண்டும் பிறப்பீராக. எவர்கள் கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்களும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிற பொழுது அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற பொழுது தடைகள் எல்லாத்தையும் கிறிஸ்துவானவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். சோத்து போகாதீங்க. நல்லா கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி. பிதாவே உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, எங்களுடைய சபையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துகிற பொழுது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான தடைகள் காணப்பட்ட போதிலும் கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றினார். எல்லா தடைகளையும் பூர்த்தி செய்தவராக அவர்கள் முன்னேறி செல்வதற்கு ஒரு மகிமையின் மேகம் கடந்து சென்றதை போல சபைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என் தேவனானவர் ஒரு மகிமையான மேகமாய் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். உலகம் எல்லாம் என் பின்னாலே, கிறிஸ்துவானவர் எனக்கு முன்பதாக கொண்டலானவைகளை நேராக்கும்படியாக பாதைகளை சரிப்படுத்தும்படியாக கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் என்னை நடத்துகிறார். யோர்தானுக்கு முன்பதாக ஜனங்கள் நின்ற பொழுதும், செங்கடலுக்கு முன்பதாக ஜனங்கள் நின்ற பொழுதும்
ஒருவேளை அவர்களுக்கு வழிகள் பாதைகள் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு பாதைகளை ஏற்படுத்தினார். யோர்தானை வற்றி போக பண்ணினதே எமோரியரின் ராஜாக்களும் கானானியின் ராஜாக்களும் கேள்விப்பட்டு அதை கண்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுக்கவும் போர் தொடுக்கவும் அவர்கள் மேல் யுத்தம் பண்ணவும் அவர்கள் முடியாதபடிக்கு சோர்ந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையாக நான் இன்றைக்கு சபைக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கிறபடினாலே பிசாசானவன் உங்களை விழுங்கலாம் என்று எந்த விதத்திலும் வகை தேடினார் இயேசுவின் நாமத்தினாலே அந்த எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் தவிடுபடியாக்கும்படியாகவும் அதில் வெட்டி சிறக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவானவர் செயற்கொடி ஏற்றும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் அவதரித்ததான அவருடைய மகிமை நம்மத்திலே வெளிப்படட்டும். பிசாசு சோர்வடையும்படியாக அவர் நம்மளை தொடாதபடிக்கு நம்மளை விட்டு ஓடி போகும்படியாக நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? நல்லா நீ நிமிடம் பேசுங்க, நல்லா பேசுங்க. கிறிஸ்துவே என் ரட்சகர், மீண்டுமாக என் உள்ளத்தில் பிறப்பீராக. கர்த்தாவே நீர் செய்த தகப்பனே நன்மைகள் நான் எடுத்து சொல்வதற்கும் உம்மை பாடுவதற்கும் உம்மை போற்றுவதற்கு ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்க என் தேவன் என்னை அபிஷேகிப்பீராக. கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. நிலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவ பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவ பிரசன்னமே. பிரசன்னமே பிரசனம்
பண்டிகை நாளை நியமிக்கும்படியாக கர்த்தர் எரேமியாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நாம் சபையிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த வருடத்தை துவங்கின தேவன் இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது. விலையேறப்பட்ட கிருபை. பவுல் சொல்கிறார், நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது உங்கள் சுத்த கிருபை. அவருடைய கிருபையை தொடர்ந்து நாம் பற்றி கொள்வோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். இந்த சன்னிதானத்தில் அதிகாலமே எழுந்து இருட்டோடு எழுந்து மார்த்தாள் மரியாளும் ஆண்டவரே கல்லறிடத்துக்கு கடந்து போனதை போல இன்றைக்கு பிறந்த நாளை, நீர் பிறந்த அந்த நாளை ஆட்டு மேய்ப்பர்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் அதிகாலையிலே புறப்பட்டு சென்று உம்மை தரிசிக்க வந்தார்கள். அவர்களை காண்பிப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக நட்சத்திரத்தை அவருக்கு அடையாளம் காண்பித்து, அப்படியாப்பட்ட தேவன் இன்றைக்கு எங்களுக்காக பிறந்த நாளை நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து தேவன் எங்களை நடத்தும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.